நீங்கள் அதுக்கு தான் போனீங்க. இருங்கங்க, இப்போ போனீங்களே கேட்டு கையை பிடிச்சி இப்படி இப்படி அப்போ பேசி இந்த மாட்டு தரகர்கள் கை பிடிச்சி பேசுவாங்கல்ல, பார்த்துருக்கீங்களா? மாட்டு தரகர்கள் கை பிடிச்சி சிரிக்காதீங்க, துடை மேலே போட்டு பிடிப்பாங்க. அப்படிதானே பேசிட்டு இருந்தீங்க. அப்போ இந்த நிதியை பற்றி பேசாமல் எதுக்கு போனீங்க? எதுக்கு போனீங்க? 3 நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போகாத முதல்வர் இந்த வாட்டி போனவர், அதை இங்கே மறுபடியும் வந்து போயிட்டே இருக்கிறீங்க. உரிய எல்லா வரியும் கட்டிட்டு உரிய நிதியை தேவையான நேரத்தில் பேரிடர் காலத்தில் தேவையான நிதியை இப்போ பெற்று பெற முடியாது. எதுக்கு ஒரு அதிகாரம்? எதுக்கு ஒரு அதிகாரம்? ஒரு துணிவு ஆண்மை இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும்? எனக்கு உரிய நேரத்தில் உதவி வரியை தர மாட்டேங்கிற, நீதியை தர மாட்டேங்கிற, உனக்கு எதுக்கு என் மண்ணிலேருந்து வரி கட்டணும்னு சொல்ல முடியாதா? வெள்ளைக்காரங்காலத்தில் தான் வரி கூட இயக்கமா இவங்க ஆட்சியில் சொல்ல முடியாதா? அப்படி மக்களுக்காக ஒரு முடிவெடுத்தால் மொத்த நாடு மக்கள் அவர் பின்னாடி நிற்காத சொல்லுவாரா? மறுபடியும் ஒரு ஈடி வரும், அவ்வளோதானே. அப்புறம் ஓடி வாரேன் மோடின்னு போவீங்க, எவ்வளோதானே. இது ஒரு பேச்சு. வயிற்றில் வாயில் அடிச்சுட்டு புலம்புறதுக்கு அதிகாரம் கொடுத்தது உங்களுக்கு. எங்களுக்கு நிதி தரல, நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு அதை நான் சொல்லலாம். இத்தனை கோடி மக்களின் பிரதிநிதித்துவப்பட்டு இவ்வளவு பெரிய அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நாட்டின் முதலமைச்சராக இருந்துக்கிட்டு இதை பேசக்கூடாதுல்ல. எங்களுக்கு நிதி தரல, நாங்கள் என்ன செய்யறது?